நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047030531. திரு அமெரிக்க நாராயணன் வணக்கம். திரு அமெரிக்க நாராயணன் நம்முடைய இணைப்பில் இருக்கார். ஒரு காங்கிரஸ்ல இருந்து தேசிய செய்தி தொடர்பாக நேற்று தாவேக்கால் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய தாவேக்காவுடைய முதல் ரியாக்ஷன்ஸ் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். திரு அமெரிக்க நாராயணன், இந்த வழக்குல எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாம இதுவரைக்கும் பார்த்த ரியாக்ஷன்ல அதர் தென் டிஎம்கே எல்லாருமே பாத்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்கள் பேசியதை ஏற்க முடியாதுன்னு தெளிவா கண்டிக்கிறாங்க. நோ செகண்ட் ஒப்பீனியன் அபவுட் தட். திரு உதயநிதி அவர்கள் பேசினது சரியா அப்படின்னா டிஎம்கே காரங்களை தவிர அவர் யாருமே ஏற்கல. ஆனா எல்லாருமே அன்புமணி ராமதாஸ், வானதி ஸ்ரீனிவாசன், எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே இந்த கைது வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு எக்ஸஸ் கொடுத்தல, அவங்க கைது வேணும்னே சொல்றாங்க. மற்றவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கைது எக்ஸஸ், அது அவர் பேசுனது தப்பு தான், நோ டவுட். எதிர்கட்சி தலைவர் அவரை கைது செய்திருக்க கூடாது, அது நாளைக்கு சட்டமன்றம் கூடக்கூடிய நிலைமையிலங்கிற அவங்க கமெண்டா வச்சிருக்காங்க. உங்களுடைய டிவிக்கு எப்படி ரியாக்ஷன்ஸ்? ரொம்ப சிம்பிள். நான் கூட இன்னைக்கு அது மாதிரி நினைச்சிருப்பேன், எதிர்கட்சி தலைவர் கை செஞ்சிருக்கலாமா வேண்டாமான்னு. ஆனா ஒரு அரசுடைய கடமை இது எங்க கட்சி தலைவர் விஜய் அவர்களையோ இல்ல தமிழக முதலமைச்சர் அவர்களையோ விமர்சனம் செஞ்சிருந்தா அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள எங்களுடைய உங்கள் வியூவருடைய தாய்மார்கள், சகோதரிகள், குழந்தைகள், டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்து ஒரு பெண்ணினத்தை இந்த மாதிரி பண்ண கொதிச்சு போயிருக்காங்க. அவர்களுக்கு நாங்க இந்த அரசு அனைவருக்குமான அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசு, பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுகின்ற ஆபாச நிதி அவர்களுடைய பேச்சு அவர்களுக்கு குறித்து போய் சேருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல இவரை நாங்க இவரை கைது செய்யணும், செய்யாம இருந்தோம்னா ஒரு சட்டம் ஒழுங்கு நிலை கூட வரும். அந்த ஒரு விஜய ஒண்ணு கேட்டா சொல்லத்தக தகுதி சொற்கள்லாம் கொடுத்து வைக்கிறாங்க. அப்போ யாரும் ஒண்ணு பண்ணல. வன்முறையை தூண்டியோ ஆபாசமாக பெண்ணியத்திற்கு எதிராக பேசுபவர்களை இந்த அரசு விட்டாங்கன்னா இது வளரும். இது இன்னைக்கு தமிழகத்துல மக்கள், அதுவும் பெண்கள் குவிச்சிடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாலையில ஒரு ஸ்கூட்டர்ல போறவங்க அடிச்சு நிறுத்திருக்காங்க திமுக ரவுடிகள். அதை நீங்க ஒளிபரப்பினீங்களா இல்லையான்னு தெரியல. இது வன்முறையையும் ஆபாசத்தையும் தூண்டுவதாக மட்டுமே இதை செய்கிறோம். இது ஒரு இன்னைக்கு இந்தியாவில ஒரு சட்டம் வந்திருக்காங்க, ஒரு முதலமைச்சரோ ஏன் பிரதம மந்திரியோ ஒரு மாதத்துக்கு மேல இதுவா இருந்தா பதவியில நீக்கப்பட வேண்டும்னு. அதனால இது பதவியெல்லாம் சும்மாங்க. இவங்களுக்கு சொல்லுவாங்க பதவி துண்டு, கொள்கை இது கொள்கை ஆபாசம்னா அதையும் அவுத்துட்டாங்க. அதனால இது அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த அரசு இனி முன்னு கேட்டா இன்னும் தெளிவா சொல்றேன். நேற்று சாயந்தரம் இது நடந்தோடனே நான் பார்க்கல. அப்பதான் என்ன தேசிய செய்தி தொடர்பாளர் அறிவிச்சிருந்தாங்க. எனக்கு பல தேசிய நிறுவனங்களின் கால் வந்தது. நான் புதுசா இந்த இப்போ என்ன போட்டதால என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன். சார் அவங்க சொல்லிட்டு போறாங்க சார் அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாரும் குயிச்சு பார்த்து நான் சொன்னேன், சார் ரியாக்ட் பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு. அவ்வளவு பொறுமையை கையாடுறாங்க சார். இது நான் பொய் சொல்லல. இன்னொருத்தர நியமிக்கப்பட்ட நன்றாக தமிழகத்தால் அறியப்பட்டவர்கள் நியமிச்ச உடனே, சார் நீங்க எப்பயும் ரொம்ப இதுவா பேசுறீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி பேசாதீங்க, எல்லாரையும் மதிச்சு பேசுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். அதனால இது ரியாக்ஷன் அரசு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. எங்களுக்கு பெண்களையும் தாய்மார்களையும் குழந்தைகளையும் உங்களுடைய சகோதரிகளையும் ஆபாச வார்த்தைகளை சொல்லக்கூடிய கடமை இருக்குது. இதை செய்யணும்னா கடமையை விட்டு தவறி விட்டோமோ அப்படின்றா. எனக்கு எல்லாத்தை விட ஒரு பெண்ணா இருக்க பிரேமலதா இப்படி பேசுனாங்க, எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அன்புமணி ராமதாஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு பெண்ணி இவங்க பேசலன்னா இவர்களெல்லாம் பெண்களுக்கு எதிரானவர்கள், தாய்மார்களுக்கு எதிரானவர்கள், சகோதரிகளுக்கு எதிரானவர்கள், நம்ம குழந்தைகளுக்கு எதிரானவர்கள். ஒரு டீசென்டான ஆண்கள் கூட இதை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பேச்சை யாரும் ஏற்க முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கைது தான் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமதி கனிமொழி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாளை சட்டமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் அங்க நிறைய கேள்வி எழுப்புவார். அவரை எதிர்கொள்ள முடியாமல் தாவேக அரசு செய்திருக்கிறது. நீங்க வழக்கு போட்டுக்கங்க, நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும், அதுல நாங்க பாத்துக்கிறோம். பட் நீங்க கைது செஞ்சுங்கிறது உங்களுடைய கோழைத்தனத்தை காட்டுகிறது என்று திருமதி கனிமொழி விமர்சிக்கிறாங்க. எனக்கு எல்லாத்த விட கனிமொழி அவர்கள் இவ்வாறு பேசுவது எனக்கு வருது. ஏன்னா பெண்களுக்குன்னா முதல்ல பொருள் கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன். இதெல்லாம் ஒரு பாசாங்கு தான் இப்ப நல்லா தெரியுது.
இன்னைக்கும் சொல்றேன், நேற்று அவர் இதை பத்தி காவேரி இஷ்யூ போச்சு நான் பார்த்தேன். நம்ம கட்சிக்கு யாருலன்னு அவரு நல்ல கருத்துக்கள் சொல்லுவாரு, எதிர்கட்சி யாருன்னா நல்ல கருத்துக்கள் சொல்லுவாரு, அதுலயும் தெரிஞ்சுக்கணும்னு நான் அந்த பேச்சு கேட்க ஆவலோட இருந்தேன். ஆனா ஒரு விவசாயிகளுடைய போர்வையில பசுந்தோல் போட்டிய புலினுவாங்க போய் அவங்க வயத்துல ஆபாசமா பேசி அவங்க வயத்துல அடிச்சாங்க. விவசாய பிரச்சனையை இன்னைக்கு பேச வேண்டியது, காவேரி பிரச்சனையை இன்னைக்கு பேச வேண்டியது பார்த்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஆபாச நிதியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன் நான் ரொம்ப வருந்துறேன், தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னு நான் வருந்துறேன். தமிழக மக்கள் வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குன்னே வந்தாங்க. வன்முறையை தூண்டும் கட்சி, இன்னைக்கு வன்முறையை ரோட்ல செஞ்சுக்கிட்டு இருக்க கட்சி எல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சுங்க. நான் என்ன சொன்னேன் சொல்லலைன்னு ஒவ்வொரு இதுவும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நல்லா தொடர்ந்து போராடட்டும், மக்கள் வந்து அவங்க தோண்டி புதைச்சிருவாங்க. ரொம்ப நன்றி திரு அமெரிக்க நாராயணன். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்தை பேச மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. திரு அமெரிக்க நாராயணன் தாவேகாவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர். அவர் வந்து இது வந்து மக்கள் வெறுத்து நிற்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நெல்லையில ஒரு சாதாரண பொதுமக்களை காமன் மேன திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அடித்து தாக்கி அவங்க வந்து வாகனத்தை ஓட்டிட்டு போறார் அப்படிங்கறதுக்காக அவரை வந்து கண்ணா பின்னன் அடிச்சு தாக்கிய கொடூரமான காட்சிகளை பாக்குறோம். பொதுமக்கள் மீது திமுகவினர் கூட்டமாக சேர்ந்து தாக்குதல் நடத்தி ஒரு அப்பாவி வாகன ஓட்டி மீது தாக்குதல் நடத்தி அவங்க பண்ணக்கூடியதை பார்க்கிறோம். அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சியான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குங்கிறத நம்ம கவனிக்கிறோம்.